ஹாய், நான் இன்னைக்கு உங்களுக்கு காரடையா நோம்பு உப்பு அடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், தேங்காய் 2 ஸ்பூன், இது மாதிரி பீஸாக நறுக்கி வச்சுக்கணும். பச்சை மிளகா ஒரு 6 இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். நான் எங்களுக்கு காரம் நிறையா வேணும்னு 6 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி 1/4 டம்ளர். எந்த டம்ளரால் மாவு அளந்தேலோ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் தண்ணி அளந்துக்கோங்க. எண்ணெய் 3 ஸ்பூன். முதல்ல அடுப்பில் பேனை போட்டுண்டு பேன் ஹீட் ஆனோடனே இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்தா போகிறோம். உப்படைக்கு எப்போதும் கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்தா போகிறோம், ரொம்ப செவக்க வேண்டாம். இப்போ இந்த மாவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுது பாருங்கள், என்னால் ஈஸியாக தொட முடியறது. இந்த சூட்டுக்கு வந்தால் போகிறோம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ திரும்பியும் அடுப்பில் பேனை போட்டுண்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே இந்த கருவேப்பிலை, அப்புறம் இந்த பச்சை மிளகா. பச்சை மிளகா நல்லா வறுபட்டோன்னே 1 கப் மாவுக்கு 1/4 கப் தண்ணி. எந்த கப்பால் அளந்தேலோ அதே கப்பால் 1/4 கப் தண்ணி. பச்சை மிளகா வறுபட்டோன்னே அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த தேங்காவை போட்டுக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்ச உடனே இந்த மாவை போட்டு கலரிடலாம். இதில் ஒரு காராமணின்னு ஒன்று போடுவா ஊற வச்சு, அது எனக்கு கிடைக்கல, அதனால நான் யூஸ் பண்ணல. அப்படி உங்களுக்கு காராமணி கிடச்சிது அப்படின்னா அதை ஒரு 2 hours முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காவை போடும்போதே அந்த காராமணியும் சேர்த்து போட்டு கலருங்க மாவை. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தேன்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த மாவை போட்டு கலரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலருங்கோ, கட்டி தட்டாமல் அப்படியே கலருங்கோ. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கலருங்கோ. நான் சொன்ன தண்ணி கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னு தோணிட்டுன்னா நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. வெந்நீர் எடுத்து கொஞ்சம் அடுப்பில் வெந்நீர் சுட வச்சு அதை ஊற்றுங்கோ. இது மாதிரி அடுப்பில் ஒட்டாமல் அப்படியே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் எப்படி அடை பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாவு நல்லா ஆறட்டும். பார்த்தேன்னா இது நல்லா ஆறிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு இது கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு தேவைப்பட்டது, இது மாதிரி கரெக்டான இதுக்கு வரலை அப்படின்னா வெந்நீர் ஊற்றிக்கோங்க. லைட்டாக வெந்நீர் தெளித்து பண்ணுங்க. வெந்நீரை தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இது மாதிரி பிசைஞ்சுன்ட்டு கையில் 2 கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. 2 கையிலையும் கொஞ்சமாக எண்ணெயை தடவின்ட்டு கொஞ்சமாக ஒரு உருண்டை மாவு எடுத்துட்டு அதை நல்லா உருட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா உருட்டின்ட்டு அதை இப்படி அழுத்தி, இது மாதிரி அழுத்தின்ட்டு நடுவில் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது மாதிரி எல்லா அடையும் தட்டி வச்சுக்கோங்க. தட்டி வச்சுன்ட்டு குக்கர் கடியில் தண்ணி வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதை இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த அடையெல்லாம் வச்சு வேக விடலாம். இப்படி அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு குக்கரை மூடி விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அது வேகட்டும். இப்போ இந்த குக்கர் நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிடுது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குக்கரை திறக்கலாம்.
பாருங்க நல்லா வெந்திருக்கு இது மாதிரி இருக்கும். இப்போ சுட சுட காரடையா நொம்பு உப்பு அடை ரெடி.